இந்த தடவை சேலத்துக்கு வர்றது ஒரு திட்டமாகவே இருக்கல. ஆனால் ஆண்டவர் இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், உதவிக்காரர்களை பற்றி, அது மட்டுமல்லாமல் அந்த உதவிக்காரர்களுக்கு சபை என்ன விதத்தில் ஆதரவாக இருக்கணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு காரணம், இப்போ இந்த சபையில் ஒரு போதகர் இருக்கிறார், ஆனால் உதவிக்காரர்கள் இல்லை. அங்கத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு அது தெரியும். இருந்த பொழுதும் அப்படி உதவிக்காரர்கள் சபைக்கு தேவை என்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு வருடமாக அவர்களுக்கு பாடங்கள் நடத்தி பயிற்சிகள் கொடுத்து அந்த பொறுப்புகளை அவங்க செய்யும்படியாக பாஸ்டர் பார்த்துட்டு வர்றார். என்ன வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன்கூட்டியே சோதிக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் அப்படி அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்பாக முன்கூட்டியே சோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் சோதிக்கப்படுவது என்ன விதத்தில் அதை செய்கிறார்கள் அப்படி. இப்போ அது நடந்துட்டு வருது. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே போனதுனால இப்போ அவங்கள அந்த பதவியில் அமர்த்தணும். சரிங்களா? அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். அது புது வருடத்தில் அது ஆண்டவருடைய கிருபையில் அது நடக்க நீங்கள் ஜெபிக்கணும், அதுக்கு ஒத்துழைக்க அங்கத்தவர்களாக இருக்கிறவங்க. இப்போ அது சபைக்கு ரொம்ப அவசியமானது. சபைக்கு அவசியமான 2 ஊழியங்கள். 1 போதகர்கள், அவர்களுக்கு இன்னொரு பேர் மூப்பர்கள், உதவிக்காரர்கள். 2 தவிர வேற இல்லை. சபையில் இருக்கிற நிர்வாகங்கள் எல்லாம் போதகர்களுக்கு கீழிருந்து அவருடைய வழிநடத்தலின்படி செய்ய வேண்டியவர்கள் உதவிக்காரர்கள். உதவிக்காரருடைய பணி என்னன்னு பார்த்தா நிறைய இருக்கு. அதனால தான் அந்த வேதத்தில் அதை பற்றி 1 தீமோத்தேயு 3 தீத்துவிலையோ அதிகமாக சொல்லலை. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரம் அதை பற்றி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பந்தி விசாரணைன்னு சொல்லுகிறது. பந்தி விசாரணைன்னு சொல்லுகிறது. இப்போ ஆங்கிலத்தில் அதை பார்த்தா அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன சொல்லுகிறேன்னு பார்ப்போம். சர்வ் டேபிள்ஸ்ன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆனால் தமிழில் பந்தி விசாரணை. அதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பகுதியிலேயே ஒரு விளக்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த விதவைகள், சபையில் இருந்த விதவைகளை கவனிக்கின்ற ஒரு பணியையும் அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் நிறைய பேர் அந்த விதவைகள் இருந்ததுனால, ஏன்னா அந்த காலத்தில் பயங்கரமான ஆபத்துகள் கிறிஸ்தவர்களுக்கு, இறந்தும் போயிருக்கலாம், ரோமர்களால் துன்புறுத்தப்பட்டு கணவன்மார்கள் இறந்தும் போயிருக்கலாம். அப்படி இந்த விதவைகளுக்கான தேவைகளை எல்லாம் அப்போஸ்தலர் பார்த்து கொண்டு வந்த பொழுது அவர்களுடைய முக்கியமான பணிக்கு ஆபத்து ஏற்பட்டது. அந்த என்ன அவர்களுடைய முக்கியமான பணிங்கிறத அதிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவ வசனத்தை போதிக்கின்ற ஊழியம். தேவ வசனத்தை போதிக்கின்ற ஊழியம், அதுக்குள்ள அவங்க வேலையெல்லாம் அடங்கி இருக்குது. தேவ வசனத்தை படித்து சிந்தித்து ஆராய்ந்து கவனத்தோடு அதை பிரசங்கம் செய்வது, போதிப்பது, அந்த வேத வசனங்களை பயன்படுத்தி ஆத்தும கரிசனையோட ஆத்துமாக்களுடைய தேவைகளையும் தீர்த்து வைப்பது. அது பெரிய வேலை, நிறைய வேலை இருக்கு. அப்போ அந்த வேலைக்கு இடையூறு வருவதாக இந்த பந்தி விசாரணை இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ அவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்க.
இந்த பந்தி விசாரணை செய்வது நாங்கள் செய்வதில் தவறு இல்லாமல் இருந்த பொழுதும், அதை செய்வதற்கு எங்களுக்கு இருதயம் இருந்த பொழுதும், நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிக்கு அது ஆபத்தை ஏற்படுத்துவதனால அதை செய்வதற்காக தனியாக ஒரு குரூப்பை உருவாக்கணும். அவளுக்கு தான் பேர் உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ். ஆங்கிலத்தில் டீக்கன்ஸ். டீக்கன்ஸ்ன்னா சேவை செய்கிறவர், சேவை. அதுல இருந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தமே சேவை, சேவையாளர்கள்னு சொல்லலாம். தமிழ்ல உதவிக்காரர்கள்னு போட்டிருக்கு. அப்படித்தான் முதல்ல உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டது. 7 பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர்கள் நியமிக்கப்பட்டதாக. அப்போ இந்த உதவிக்காரருடைய பணி சேவை செய்வது. அவருடைய முதன்மையான பணி போதிப்பதோ பிரசங்கிப்பதோ அல்ல. செய்யக்கூடாதுன்னும் இல்லை. ஸ்தேவான் பிரசங்கத்திருக்கிறார், ஆனால் அதுவல்ல அவர்களுடைய பிரதான பணி. அப்படி உதவிக்காரர்கள்ல அந்த ஈவு ஒரு ஆற்றல் இருந்தா அதை பயன்படுத்திக்கிறதுல தவறு இல்லை. அதோடு சேர்த்து போதகர்களுக்கான இலக்கணங்கள் இருந்தால் அந்த உதவிக்காரர்கள் பின்னால் மூப்பராக வர்றதுலையும் தவறே இல்லை. ஆனால் முக்கியமான பணி எது? அவருடைய சேவை செய்வது, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது. 2 இருக்கு. முதல்ல போதகர்களுக்கு அவருடைய பிரதான பணியான வேதத்தை படிப்பது, ஆராய்வது, ஆராய்ந்து படித்து தயாரித்து பிரசங்கிப்பது, வளமையாக ஓய்வு நாள்லையும் மற்ற நாள்லையும் வேத பாடங்கள் நடத்துவது, விரிவுரைகள் அளிப்பது, இதெல்லாம் அவருடைய பணி. அந்த பணியை அவர்கள் ஊக்கத்தோடையும் கரிசனையோடையும் விசுவாசத்தோடையும் செய்வதற்கு ஆன தேவைகளை செய்து வைப்பது உதவிக்காரர்களுடைய வேலை. அது உதவிக்காரருடைய பணி. ஆகவே அதுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு வைக்கணும். அது உதவிக்காரருடைய வேலையா இருக்கு. அதை எப்படி நீங்க செய்ய முடியும்? ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருத்தர அவங்கள சந்திச்சு பேசலாம். பாஸ்டர், உங்களுக்கு எல்லாம் வசதியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? எங்களுடைய வேலை ஏதாவது தேவையா, உதவி ஏதாவது எங்கேயும் தேவையான்னு கேட்டு பார்த்தேன். பார்த்தீங்களா? அந்த அக்கறையும் இருக்கணும் உதவிக்காரர். ஏன்னா அழகா பிரசங்கங்கள் நல்ல விதமாக சபை கேட்பதற்கும் போதனைகள் நல்ல விதமாக நடப்பதற்கும் அவர்களுக்கு அது தேவை. அதனால அவர்களுக்காக நீங்கள் உதவிக்காரர்கள் ஜெபம் பண்ணணும். அவர்களுக்கு அந்த பணியை அவர்கள் செய்வதற்கு குறைபாடு ஏற்பட்டு விடாதபடி பார்த்துக்கணும். அந்த இருதயம் இல்லாட்டி டீகனா இருக்கிறதுல பிரயோசனம். உதவிக்காரர்கள்னு தானே பேரு, உபத்திரக்காரன்னு போட்டிருக்கா? சில சபைகள் அப்படி இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் உபத்திரக்காரர்கள். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் முன்கூட்டியே சோதிக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த பயிற்சிக்கு வந்த 3 பேர் 4 பேருக்கும் சில பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை எப்படி செய்கிறார்கள்ங்கிறத பாஸ்டர் பார்த்துட்டு வர. அது ரொம்ப அவசியம். அவர்கள் நியமிக்கப்படுகிற பொழுது சபையாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதாவது அங்கத்தவர்களுக்கு அந்த அங்கத்தவ கூட்டத்தில் நீங்க அவங்களை அங்கீகரிக்கணும். ஆக நீங்க கூட இப்போ அவங்க செய்கிற பணிகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, இதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணம் உள்ளவர்கள் தான் அதுக்கு வரணும். ஒரே மனைவி உடையவனா இருக்க வேண்டும், அதாவது அந்த மனைவிக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை
ஒழுக்கத்தோடு இருக்கும்படியாக வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அவர்களால் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அடங்காத பிள்ளைகளாக அவர்கள் இல்லாமல் இருப்பதற்கான போதனையையும் ஆலோசனையும் கொடுத்து கவனிக்கிறவர்களாக இருக்க. குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? வேதம் சொல்லுதா இல்லையா? சரிங்களா? நம்ம நாட்டில் குடும்பங்கள் தான் ரொம்ப மோசமா இல்லையா? குடும்பம் மோசமாக இருந்ததால் சபை மோசமாக தான் இருக்கு. குடும்பங்கள் சிறப்பாக இருந்தால் அந்த சபை ஆண்டவர் நடமாடுவார். அதை மறந்துடாதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில கவனத்தை செலுத்து. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு சிறப்பான காரியம். அதனால தான் ஆண்டவர் சபையை எப்படி கவனிக்கிறேன்னு நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக அவர் எவ்வளவோ உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அந்த உதாரணங்கள் எல்லாம் பயன்படுத்தாம குடும்பத்தை எடுத்து உதாரணமா பயன்படுத்து. எபேசியர் 5 இல்லையா? சபையை தன்னுடைய மனைவியாகவும் தன்னை கணவனாகவும் உருவகித்து நான் எப்படி சபையை கவனித்து போஷித்து வளர்க்கிறேன் என்பதை கணவன் மனைவி உறவை பயன்படுத்தி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்கிறத சிந்திச்சுப்பார். அதனாலதான் கல்யாணம் பண்றத இந்த அவிசுவாச பயலுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி சடங்கு மாதிரி பண்ணிடுறாரு. வீரராகவனுக்கு தான் சொல்றேன். வேற யார் இங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இப்பவே ஆலோசனையா சொல்லிடுறேன். சடங்கு மாதிரி பண்ணாது. சடங்கு தானே எங்கேயாவது என்னத்தானுங்களுக்கு வயசு வந்துருச்சுன்னு சொல்லி உயிரை வாங்குவான். அதுக்காக இல்லாட்டி இவன் அப்படியே விட்டான்னா வாடி போயிட்டு சாப்பாடு இல்லாமல் எலும்பும் இதுவாக போயிடுவான். அதுக்காக இதான் காரணம். இதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது. அப்போ எதை தேடுறான்? இவன் ஒழுங்கா இருக்கணுங்கிறக்கா ஒரு அடிமை பொருளாதாரம் என்ன டவுரி கொண்டாந்து கொடுக்கணும் இல்லையா? இவர் வெறுங்கையா வீசிக்கிட்டு தான் வருவார். இதானே கல்யாண அரேஞ்ச்மெண்ட். வேதத்தில் இருக்காதெல்லாம். வேதத்துலலாம் பார்க்கவே முடியாது. இந்த செலவணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த பிரஜாதி பயல்கள் தான் இந்த மாதிரி சிந்திக்கிறது. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பா அவன் தன்னுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுவதற்காக அவன் பேசாம ஒரு ஆட்டையோ மாட்டையோ கட்டியிருக்கலாம். அந்த மாதிரி மனைவியை பார்க்க வேதம் அப்படி பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் எப்படி சபையை பார்க்கிறேன்? ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி போஷிக்க வேண்டுமோ அந்த விதத்துல. சரிங்களா? கணவன் ஒரு மனைவியை எப்படி போஷிக்கணுமோ அந்த விதத்தில். அந்த மாதிரி நீங்க உங்க குடும்பங்களை நடத்தினீங்கன்னா சர்ச்சு நல்லாவே தானே நல்லா இருக்கு. அதனால குடும்பங்கள்ல சிரத்தை காட்டுங்க. உங்க உறவு இருக்கு, கணவன் மனைவி உறவுல ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுங்க. அதை பத்தி சிந்திச்சுப்பார். ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒவ்வொரு நாள் நீங்க உட்காந்து பேசணும். கணவன் மனைவியும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும், பேசிக்கணும், கேட்டுக்கணும். நான் எப்படி நல்லா நடக்கிறேன்னா அப்படின்னு கேட்டு பார்த்து குறைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்துக்கணும், முன்னோக்கி போகணும். அப்படி போனீங்கன்னா இந்த சிம்மாண்டப்பட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும், இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறாங்களேன்னு பார்க்குற அளவுக்கு அதை விட பெரிய சுவிசேஷம் இருக்கா? அதே ஒரு சுவிசேஷமாக போயிட்டுதா இல்லையா? குடும்பம் எப்படி இருக்குது இதெல்லாம் ஆண்டவர் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லலாமா இல்லையா? அதனால நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணுகிற பொழுது என்ன அது ஒருத்தர் தானே பண்ண முடியும்? போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு பண்ண நாள்ல இருந்து சண்டை, இன்னைக்கு வரையும் சண்டை. ஏன்?
நீ எதுக்காக திருமணம் பண்ணணுமோ அந்த காரியங்களை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நீ பண்ணல. பெரிய தப்பு விட்டுட்டு இப்ப என்ன என்ன பண்றது? மனசமாதானமும் இல்லாம வாழ்ந்து இருக்க வேண்டியது. ஆகவே திருமணம் குடும்ப வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது. அதுக்கு சிறப்பு கொடுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க நல்லா நடத்துகிற பொழுது தான் அங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஆண்டவர் பார்க்குறாரு. கணவன் மனைவி உறவிலையும், பிள்ளைகளை வளர்த்து எடுப்பதிலையும், சரியான வழி காட்டுவதிலையும், அவளுக்கு வீட்டில் குடும்ப ஆராதனையெல்லாம் நடத்தி வேதத்தை போதிப்பதிலையும் நீங்கள் அதை சிறப்பாக செய்கிறவர்களாக இருந்தால் அப்படியானவர்கள் தான் சபைக்கு முன்னுதாரணமாக இருந்து சபையாருடைய இந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு? முன்னுதாரணம் அதில் இருக்குது. என்னது? இவங்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க படிக்க வேண்டியது இல்லையா? ஆகவே உதவிக்காரர்களாக பயிற்சி அடைகிறவர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. அதை சும்மா அசால்ட்டாக எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப சிரத்தை காட்டணும். இந்த முறை நான் வந்தப்ப என் மனைவி எனக்கு ஒன்றும் சொல்ல, என்ன வாங்கியாரணும் அதெல்லாம் கேட்கல. நானும் சரி கேட்கல, போதும் போல இருக்கிறதுனால வாங்கினது, அதான் ஒன்று கேட்கலன்ட்டு இருந்துட்டேன். அப்போ சிங்கப்பூர்ல இருந்து இறங்கி இப்போ ஃபோன் பண்ண பிறகு என்ன எனக்கு வாங்கிட்டு வர போறீங்க? நான் எப்பவும் சொல்லிடுறேன், வாங்கிட்டு வரணும்னா ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். எனக்கு இன்னும் வயசு போக ஞாபகம் மறுபடியும் வந்துடும் இல்லையா? உடனே அதை எழுதி வச்சிருவேன், ஃபோன் நோட்டில் எழுதி வச்சிருவேன். ஏன்னா இப்போ சொல்றீங்க என்னதான் வாங்குறது? அப்போ எவ்வளவோ இருக்கு, நீங்க பார்த்து பிடிச்சதை வாங்க. எனக்கு கஷ்டம். எனக்கு பிடிச்சது என்னன்னு தெரியும், லேடிஸுக்கு பிடிக்கிற எல்லாமே எனக்கு தெரியுமா? அது ஒரு லிஸ்ட்டை கொடுங்க. ஒரு 6 பொருளையாவது சொன்னா 1-2வது அகப்படும் இல்லையா? அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க அனுப்பலன்னா நான் நீ அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணுமா இல்லையா? திடீர்னு ஒரு வந்துச்சு யோசனை, அது அவங்களுக்கு பிடிக்குமே. உடனே அந்த 4 டெர்மினல்ஸ் இருக்குது, அந்த ஷாப்பை தேடி பிடிச்சி இதுக்கு முந்தைய வாங்கி கொடுத்ததுல இல்லாதது ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு பார்த்து அதில் இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இருக்கிறத ஒரு ஃபோட்டோவை எடுத்து நேராக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டேன். 1 மணி நேரம் தான் இருக்குது அடுத்த ஃப்ளைட்டுக்கு. பார்த்து ஓகே பண்ணிவிட்டு அதையும் நல்லா பார்த்தா தெரிகிற அளவுக்கு 3-4 படத்தையும் எடுத்து அனுப்பிவிட்டு பிறகு அவங்க ஓகே பண்ணதுனால அந்த வேலை முடிஞ்சு. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுப்பீங்களா? என்ன தொல்லையா இருக்கு, வந்ததே இவ்வளோ பெரிய வேலை, யோசிக்க கூட இல்லை இல்லையா? அது அந்த மாதிரி சிரத்தையை காட்டணும். ஏனோ தான் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த சிரத்தையை காட்டணும், அக்கறையை காட்டணும். இந்த சின்ன விஷயத்துலையும் வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால குடும்ப வாழ்க்கையில கவனத்தை செலுத்துங்க. இல்லாட்டி சபை ஒழுங்கா இருக்காது, உங்க குடும்பமும் ஒழுங்கா இருக்காது, சபையும் ஒழுங்கா இருக்காது, மற்றவங்களுக்கு முன்னுதாரணம் இருக்காது. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பை கொடுத்து இந்த கிராமத்துல எழுப்பி விட்டுருக்கிறாருன்னா நீங்களெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலையும் ஒளி வீசணுங்கிறது. அதுக்காக தான் எழுப்பி விட்டுருக்காரு. உங்க உறவினர்கள் உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா அம்மா அவங்க உறவினர்கள் எல்லாம் எங்க ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? குடும்பத்தில் அன்பு இருக்குமா? இல்லை. இப்போ அவங்களாம் நீங்கள் வீட்டுக்கு வர்ற நேரம் பார்க்குற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும்ல. பார்த்து எல்லாம் கேட்குறபடி எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்குறபடி உங்களால் எப்படி முடியுது? ஆகவே உங்கள் உறவில், கணவன் மனைவி உறவில் கூட அக்கறை எடுங்க. பிள்ளைகள் வளர்க்கிறதுல கூட அக்கறை எடுங்க. எல்லாத்தையும் விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டவருக்கு. அதனால தான்
அவர் தான் சபையை தானே கட்டுகின்ற சபையை எப்படி கட்டுகிறேன் என்பதற்கு குடும்பத்தை உதாரணமாக எடுத்து காட்டுறார். அது மூலமா நமக்கு மறைமுகமா போதிக்கிறாரா இல்லையா? இதைதான் நான் எதிர்பார்க்கிறேன் குடும்பத்துல. அப்ப நான் எப்படி சபையை பார்க்கிறேங்கிறத என்கிட்ட இருந்து கத்துக்குங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்கும்படியா. புரியுதுங்களா? இப்போ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். சபையார் அங்கத்தவர்களும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும். இந்த ஓட்டு போட வர்ற நேரம் அது தேவையா இருக்கு, அங்கீகரிக்க வேண்டியிருக்கு. முழு மனசோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்படியானவங்களை சபைக்கு ஊழியம் செய்வதற்காக தந்திருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஆனந்தத்தோடு நீங்க என்ன செய்யணும், அங்கீகரிக்க வேண்டிய வருது. ஆகவே உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல். ஆனா இவங்களை யாருன்னு ஆரம்ப அறிகுறிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போதித்து பயிற்சிகளை கொடுக்க வேண்டியது போதகர்களுடைய வேலை. ஆனா போதகர்கள் அதை நியமிக்க வருகிற பொழுது சபை இல்லாம நியமிக்க முடியாது. ஏன்னா உங்க சபை சட்ட விதிகளை எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தா அதெல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்கு. ஆகவே உங்களுக்கு அது வரப்போகுது. நீங்க அதனால அக்கறை காட்டணும். அதுல அக்கறை காட்டி ஜெபிக்கணும். 4 பேர் சபைக்கு உதவிக்காரர்களா வர்றதா இருந்தா அவங்க சபைக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா? போதகருடைய வேலைக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க தான் செய்து வைக்க போறாங்க, எவ்வளவோ பணிகளை எல்லாம். ஆகவே அதனால ஜெபம் பண்ணும். ஆகவே சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவிக்காரர்கள் தேவையாக இருக்கிறார்கள். சபையினுடைய நன்மைக்கு அவர்கள் தேவையா இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு சேவை செய்கிறார். இந்த 4 பேரும் கூட அவங்களுக்கு சேவை செய்கின்ற, மக்கள் அன்பு காட்டி மக்களுக்கு பணி செய்கிற இருதயம் இருக்கும். அது இருக்கணும், அந்த அக்கறை இருக்கணும். ஆகவே அவங்க மக்கள் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களுடைய பாரத்தை நம்ம எப்படி குறைக்கணும். ஒரு பக்கம் பாஸ்டருடைய பாரத்தையும் குறைக்கணும், அப்புறம் அங்கத்தவருடைய பாரத்தையும் குறைக்கணும். நிறைய பணிகள் இருக்காங்க. ஆனா எல்லாம் ஒருத்தரே செய்ய வேண்டியது. 4 பேர் இருந்தா, எனக்கு தெரிஞ்சு நல்ல சர்ச்சஸ்ல நம்மளோட உறவுல இருக்கிற சபை அமெரிக்காவில் ஒன்று இருக்கு, 12 டீக்கன்ஸ் இருக்கிறாங்க. ஏன் 12 டீக்கன்ஸ்? மெம்பர்ஸ் 350. பார்த்தீங்களா? சபை வளர வளர போதகர்களும், அப்போ அவங்க 5 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. தேவை ஒருத்தனால முடியுமா? முடியாது. 5 பாஸ்டர்ஸ் 12 டீக்கன்ஸ், என்ன மெம்பர்ஸ் தொகை கூட அதிகரிக்க அதிகரிக்க வேலையும் அதிகரிக்க. அதனால இவ்வளவும் தேவை. அப்புறம் அந்த உதவிக்காரர்களும் கூட அவங்க எல்லாம் பேசி ஒத்துழைத்து செய்யக்கூடியவர்களா இருக்க. அது ரொம்ப முக்கியம். அவர்களுக்குரிய ஐக்கியம் ரொம்ப இருக்காது. அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணணும். கூடி வேலை செய்கின்ற ஒரு மனப்பான்மையும் பக்குவமும் கூட அவங்களுக்கு தேவை. நன்மையா இல்லையா சபைக்கு? இதெல்லாம் பெரிய நன்மை. ஆகவே அதுக்காக நீங்க ரொம்ப ஜெபம் பண்ண. அடுத்த வருஷம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆகவே அதுக்கு சபைக்கு அறிவிச்சு அந்த கூட்டம் நடத்தி வாக்கு போட வேண்டிய சூழ்நிலை வேகமாகவே வரப்போகுது. இப்பவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி, கூட்டத்துக்காகவும் ஜெபம் பண்ணி, அங்கீகரிக்கின்ற நாளில் அவங்க பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். அதுகளுக்காகவும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆகவே உங்க பக்கம் 4 காரியம் நீங்க செய்யணும். மெம்பர்ஸா இருந்து முதலாவது அவங்கள அங்கீகரிக்கணும். அவங்கள அங்கீகரிக்கிறதுக்கு நீங்க அவங்கள பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க. வேத இலக்கணங்கள்லாம் 1 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் இருக்கு. எல்லாம் பார்த்து அப்படிலாம் இருக்கிறாங்க. ஜெபத்தோட பார்த்து கவனிக்கணும். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை, ஏன்னா அது அவசியம். அந்த இலக்கணங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஏன்னா நீங்க ஒவ்வொரு மெம்பரும் ஓட்டு போட போறீங்க.
அப்ப ஆண்டவருக்கு முன்னுக்கு விசுவாசத்தோடு அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஆகவே அந்த அங்கீகரிக்கிறதுல உங்களுக்கு பங்கு இருக்குங்கிறத மறந்துடாது. ரெண்டாவது ஜெபம் பண்ணுவது, அவர்களுக்காக, சபைக்காக, அந்த அங்கீகரிப்பு கூட்டம் வரப்போகிற நாளுக்காக, பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதுக்காக ஜெபம் பண்ண. அப்போ உங்க ஜெபத்துல அதை வச்சுக்கணும், ஜெபத்துல வச்சுக்கணும். ஒரு பெரிய காரியம். 4 பேர் டீக்கன்ஸ் இந்த சபைக்கு வரப்போறது என்ன ரொம்ப இடங்கள்ல கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கிறது கஷ்டம். நான் அவங்களெல்லாம் பேசி பார்த்துருக்கிறேன், பயிற்சியெல்லாம் கொடுக்குறேன்னு எனக்கே ரொம்ப சந்தோஷம். அப்போ அதை ஒரு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? அதனால நீங்க ஜெபம் பண்ணணும். 3வது, அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணி விடணும், ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கணும். அவர்களை நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவும் நியமிக்கப்பட்ட பிறகும் அவங்கள நீங்க ஊக்குவிக்கணும். அவங்களுடைய பணியில யாருமே பணி செய்தா ஒரு என்கரேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? நீங்களாம் வந்து சேமன்லாம் கேட்டு கேட்டு போய்கிட்டே இருந்து ஒண்ணுமே சொல்லாம இருந்தா பிரசங்கம் பண்றவனுக்கு சலிப்பு ஏற்பட்டுறாது. அதனால அனாவசியத்துக்கு பாராட்டணும்னு இல்லை, அதுவும் ஆபத்து. பாராட்டுன்னு செய்ய தேவையில்லை, என்ன விதத்துல பயன்படுதுங்கிறத சொல்லலாம் இல்லையா? அது அவங்களுக்கு அவசியம். அதே போலதான் உதவிக்காரர்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணி விடணும், ஊக்குவிச்சு விட, அதையும் மறந்துடாது. 4வது, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். இப்ப எல்லாமே சபையில உதவிக்காரர்களா வந்துட முடியாது. ஆனா அப்படியான பணிகள்ல இல்லாம இருக்கின்ற அங்கத்தவர்களும் கூட தங்களால முடிஞ்சதை செய்யலாம். கேட்டு பார்க்கலாம், இதுல ஏதாவது நாம செய்யக்கூடியது இருந்தா சொல்லுங்க, செய்யணும். அப்ப நீங்களும் ஒத்துழைக்கணும், உதவி செய்யணும். இதையெல்லாம் செய்கிற பொழுது சபை வளரும். இப்போ இந்த ஒரு சின்ன கூட்டத்தை இன்னைக்கே கூட வைக்கிறதுன்னா அதுக்கு கொஞ்சம் பேருடைய உதவி தேவையா இருந்திருக்குமா இல்லையா? பாஸ்டரே செய்ய முடியுமா? முடியாது. பார்த்தீங்களா? அப்போ உதவிக்காரர்கள் இருக்கிற சபையில உடனே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இதை எதை செய்யுங்கன்னு சொன்னா அவங்க வந்து படுபடுன்னு செஞ்சு வைக்கணும். விசேஷ கூட்டங்கள் நடத்தும் பொழுது, ஞாயிறு ஆராதனைகள் நடத்துவதற்கு, இதுக்கெல்லாம் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கு. வந்து கேட்கிறவர்கள் அமைதியாக இருந்து கேட்டு பயனடைவதற்கு எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா? அதுக்கு உதவிக்காரங்க தேவை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே இப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த 4 இங்க நியமிக்கப்பட போகின்ற டீக்கன்ஸுக்காக அது நீங்க அங்கத்தவர்களாக இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை. திரும்பவும் சொல்லிடுறேன் சுருக்கமா, அவர்கள் சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட போகிறார்கள். அந்த சேவை செய்கிற இருதயம் இருக்கும். சேவை செய்கிற இருதயம் இல்லாட்டி சரி வர. எங்க டீக்கன்ஸுக்கே நான் சொல்லியிருக்கேன், மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து தானே உடனே அதை செய்ய முடியாட்டியும் கூட வேற யார அதை செய்ய வைக்கலான்னு பார்க்கறது இருக்கு. இதை கேட்டு இன்னைக்கு என்னால முடியாது பாஸ்டர், அது பதில் இல்லை. அது பதில் இல்லை. நீங்களே யோசிக்கலாம், என்னால் இன்னைக்கு முடியாத அளவுக்கு இப்படி இருக்குதே, வேற யாரை பேசி யாரை இதை செய்ய வைக்கலாம். அப்போ சொல்லணும், பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குது, இருந்தாலும் இவரோட பேசிட்டேன், அவர் செய்ய விட்டுக்கிட்டார். பார்த்தீங்களா? அது சேவை மனப்பான்மை. சேவை மனப்பான்மை இல்லாட்டி இதுக்கு சரியே வராது. சர்வன்ஸ், சேவையாளர்கள்ங்கிறது பெட்டரா இருக்கும் இந்த உதவிக்காரர்கள்ங்கிறத விட. உதவிக்காரர்கள்னா ஹெல்ப்பர்னு வந்துருக்கு. இப்போ சேவை அப்படிங்கிறது அதுக்குள்ள இல்லை. டீக்கன்னா சேவை செய்கிறவர். இயேசு வந்த பொழுதும் கூட அவர் எப்படி வந்தார்? சேவகராக வந்தார்.
அப்போ அந்த டீக்கன்ஸ் வேலையையும் போதக வேலையையும் ரெண்டும் சேர்த்து இயேசுவில் பார்க்கலாமா இல்லையா? எத்தனை பேருக்கு நோயை தீர்த்தாரு, எத்தனை பேருக்கு பசி பட்னியா வந்தவங்களுக்கு சாப்பாட்டை போட்டார். அதே நேரம் பிரசங்கம் போதனையெல்லாம் பண்ணலீங்களா? அதையும் பண்ணிட்டு தானே போனாரு. ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். ஆனால் அதை உலகத்தில் சபைகளில் அதை போதகர்களும் உதவிக்காரர்களும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தகுதிகள் உங்களுக்கு அந்த கூட்டம் நடந்து அதில் வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாக இந்த தகுதிகளை எல்லாம் எழுதி ஏற்கனவே கொடுத்தீங்களே, கொடுத்துருக்கா? ஓகே, பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க, ஜெபத்தோட வாசிச்சு பாருங்க. அந்த தகுதிகள்லாம் இருக்கான்னு பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கணும். ஆகவே அந்த காலத்தை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 4 பேர் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியும், பார்த்தீங்களா? உங்களுக்கும் தெரியும். ஆகவே ஜெபம் பண்ணு, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. வீரராகவனுக்கு மட்டும்தான் குடும்பம் இல்லை, ஆனாலும் வரப்போகிற குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணா இல்லையா? ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து செய்ய போகின்ற பணிகளுக்கெல்லாம் உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை அமைகிறதுக்காக ஜெபம் பண்ணணுமா இல்லையா? ஜெபம் பண்ணணும். அவ மனைவி அமைவதற்காக ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? அவரும் நல்ல கணவனாக இருப்பதற்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆகவே அதை மறந்துடாதீங்க, அந்த ஜெபம் செய்கிற காலத்தில். ஆகவே அடுத்த வருஷத்தில் இவர்கள் 4 பேரும் கூட அப்படி நியமிக்கப்பட போகிற பொழுது அது ஒரு சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நல்ல நாளாக இருக்கும். அந்த நாளை நோக்கி போகிறோம். அந்த நாளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க, இன்னும் அதிகமாக நம்ம ஆவிக்குரிய விதத்தில் வளரவும் எண்ணிக்கையும் வளரவும், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கவும், ஒரு அருமையான ஒரு நல்ல சீர்திருத்த சுவிசேஷ சபையாக இந்த பகுதியிலிருந்து ஒளி வீசுவதற்காக நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மீட்டிங் நான் சொன்னது போல் ஆரம்பத்திலேயே நம்ம ஏற்பாடு செய்யலை. நீ பாஸ்டருக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மீட்டிங்கில் என்ன பேசலான்னு இதை நான் ஒரு ஆலோசனையாக கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆகவே நீங்கள் இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னும் கூட ஊக்கத்தோடு ஆண்டவருடைய அவர் நம்மோடு இருப்பதற்காகவும் தொடர்ந்து இந்த முக்கியமான விஷயத்திலே நமக்கு வழி நடத்தும்படியாகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா இது நல்ல காரியம் நடந்தால் ஒருத்தனுக்கு அது பிடிக்காது இல்லையா? பிசாசு பிடிக்காது. நான் இங்கே வந்ததே இந்த ட்ரிப் வந்து இன்னொரு சர்ச்சில் டீக்கன்ஸை பிரதிஷ்டை பண்ணேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா? முடியாமல் போயிடுச்சு. பிசாசு இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. அவனுக்கு நம்மக்கிட்ட இடமும் கொடுக்கக்கூடாது, சபையிலையும் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். பாஸ்டர் பணி செய்வதற்கான ஒத்துழைப்பு, இந்த 4 பேருக்கான ஒத்துழைப்பு, நீங்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க, சபையை சேர்ந்தவங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், உழைக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி, ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, சுருக்கமாக கூட மறுபடியும் ஒரு தடவை இந்த உதவிக்காரர்களுடைய பணியை பற்றியும் அவர்களுக்கான இலக்கணத்தை பற்றியும் அவருடைய பணிகள் என்ன என்பது பற்றியும் அந்த பணிகளில் அவர்கள் நியமிக்கப்படுவதற்காக சபை அங்கத்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றியும் பார்த்திருக்கிறோம். வருகிற காலத்தில் இந்த 4 பேரும் முழு மனதோடு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அதில் நியமிக்கப்பட போகிற பொழுது நீர்தாமே அன்றும் கூட இருந்து இந்த சபையை ஆசீர்வதியும், தொடர்ந்தும் ஆவிக்குரிய விதத்தில் இது வளரவும் எண்ணிக்கை வளரவும் நீர் கிருபை பாராட்டும். இந்த வேளையிலும் கூட இந்த 4 பேரோடும் இருந்து அவர்கள் நல்ல குடும்பஸ்தர்களாக, மக்களுக்கு முன்னுதாரணம் உள்ளவர்களாக சகல விதத்திலும் இருக்கும்படியாக கருத்தோடு
அவர்கள் வாழவும், சபையாருக்கு முழு இருதயத்தோடு பணிகளை செய்யவும், அவர்களை ஆசீர்வதையும் வழிநடத்தும், அவர்களுக்குள்ளும் ஒருமனப்பட்டு ஒற்றுமையோடு அவர்கள் இயங்குவதற்கும் நீர் உதவி செய்ய. இந்த வேளையிலே நீர் பிசாசும் கூட எந்தவித தடைகளையும் படுத்தி விடாதபடிக்கு நீர்தாமே அவனையும் கவனித்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவனுடைய அட்டகாசங்களை எல்லாம் அடக்கி உம்முடைய சபையை நீ போஷிக்கும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட நாம் கூடி வர ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி இந்த விஷயங்களை பற்றி பேச உதவி செய்ததற்காகவும் கேட்க உதவி செய்ததற்காகவும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.